அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த ஸ்வீட் மெலனை வச்சு 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் மெலன் வந்து பெருசாக இருக்கிறதுனால ஹாஃபாக வெட்டிக்கிறீங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி. அடுத்ததாக சென்டரில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி. அப்போ தான் நமக்கு இந்த பழத்தோட சுற்றிலையும் இருக்கிற சதை பகுதியை ஈஸியாக எடுக்க முடியுங்க. இந்த பழம் நல்லா பழுத்து இருந்ததுனால நான் ஸ்பூனாலேயே எடுத்துக்கிறேன். இந்த பழத்தை கடையில் வாங்கும்போதே நல்லா பழுத்து இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எப்படி செக் பண்ணுறதுனாக்க இந்த பழத்தை ஸ்மெல் பண்ணி பார்த்தாக்க நல்ல ஸ்மெல் வருங்க. அப்படி வந்துச்சுன்னா இந்த பழம் வந்து நல்லா பழுத்து இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது நான் இந்த ஹாஃப் பழத்தில் உள்ள எல்லா சதையையும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே எடுத்து போட்டுக்கிட்டேங்க. இப்போது இதை வந்து அரைக்க போகிறோம். இந்த அளவு ஸ்வீட் மெலனுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒயிட் சுகரோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஒயிட் சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அரைச்சிட்டேங்க. பாருங்கள், 2 பொருள் தான் நான் சேர்த்துருக்குறேன். ஸ்வீட் மெலனு அப்புறம் வந்து சுகரு. இந்த 2 பொருள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அரைச்சாச்சு. நம்மளோட ஜூஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், ஸ்வீட் மெலன் ஜூஸு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஸ்வீட் மெலன் வச்சு ஒரு ட்ரிங்க் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ஸ்வீட் மெலன் ஜூஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் கிளாஸுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக செகண்ட் டைப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டைப்பு செஞ்சல ஸ்வீட் மெலன் ஜூஸு, அதில் வந்து 1 கிளாஸ் வந்து சர்வ் பண்ணிட்டேன். மீதி இன்னொரு கிளாஸ் ஜூஸ் வந்து இருக்குது. இந்த ஜூஸ் கூடவே ஒரு 4 டீஸ்பூன் வந்து திக் யோகர்ட் சேர்த்துக்கிறேங்க. இந்த யோகர்ட் சேர்த்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே இந்த ஜூஸில் நம்ம வந்து சுகர் போட்டிருக்கிறோம். யோகர்ட் சேர்த்ததுனால எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேங்க. ஒயிட் சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நான் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி முடிச்சிட்டேன் நான். நம்மளோட ஸ்வீட் மெலன் லஸ்ஸி இப்போது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸ்வீட் மெலன் ஜூஸும் நல்லாயிருக்கும். இது கூட யோகர்ட் சேர்த்து அரைச்சாக்க ஸ்வீட் மெலன் லஸ்ஸியும் ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டு யம்மியாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லஸ்ஸியை. தேர்ட் டைப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக நான் மீதி இருக்கிற ஹாஃப் மெலனை வந்து எடுத்துக்கிறேங்க. அதில் கொஞ்சமாக சதை பகுதியை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. ஃபுல்லாக எடுக்கலை நான். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு ஸ்வீட் மெலனோட சதை பகுதியை எடுத்துக்கிட்டு இது கூடவே நல்லா காய்ச்சி ஆற வச்ச கிட்டத்தட்ட ஒரு 100 ml வந்து கோல்டு மில்க்கை நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஐஸ் க்யூப்ஸ் கூட இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கிட்ஸுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறதுனால ஐஸ் க்யூப்ஸு சேர்த்துக்கலை. கூடவே தேவையான அளவு சுகரையும் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். நம்மளோட தேர்டு டைப் ரெடி ஆயிடுச்சு. தேர்டு டைப் வந்து ஸ்வீட் மெலன் மில்க் ஷேக் இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க. டெக்கரேஷனுக்காக ஒரே ஒரு டேட்ஸை வந்து நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை வந்து இந்த ஸ்வீட் மெலன் மில்க் ஷேக்கு கூட சேர்த்துக்கிறேன் மேலே கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக. இப்போது நம்மளோட 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம ஸ்வீட் மெலனில் செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் மெலன் ஜூஸ் ரெடி பண்ணோம். அடுத்தது ஸ்வீட் மெலன் லஸ்ஸி, அடுத்ததாக ஸ்வீட் மெலன் மில்க் ஷேக் ரெடி பண்ணியிருக்கிறோங்க. பாருங்கள், 3மே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போது சம்மர் டைமில் இந்த மாதிரி ஸ்வீட் மெலனில் டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம ட்ரிங்க் செஞ்சு குடித்தாக்க ரொம்பவே யம்மியாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன்ஸ் வருங்க. அந்த ஆப்ஷன்ஸில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரமாக பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.